வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மே 7 மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் 155 புள்ளி இறங்கி 80,641 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 81 புள்ளி இறங்கி 24,379 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 648 புள்ளி கிட்டத்தட்ட 1.18% இறங்கி 54,271 க்ளோஸ் ஆகிருக்கு. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி பார்த்துருவோம். கிஃப்ட் நிஃப்டி 212 புள்ளி இறங்கி 24,202 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் எஃப்ஐஐடிஐ டேட்டா பார்த்துருவோம். எஃப்ஐஐ வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 3,794 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐ வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 1,397 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபாரினர் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் செல் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக்கில். அப்புறம் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து 402 புள்ளி குறைஞ்சு 40,817 க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் வந்து 154 புள்ளி குறைஞ்சு 17,689 க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்துருவோம். 27 புள்ளி அதிகரித்து அமெரிக்க பணம் வந்து இந்தியா பணம் வந்து விழுந்திருக்கு. 95.61 இருக்குது. 27 பைசா விழுந்திருக்கு இந்தியா காசு. அப்புறம் வந்து குரூட் ஆயில் பார்த்துருவோம். குரூட் ஆயில் வந்து 9 புள்ளி அதிகமாகி 5,020க்கு போயிடுச்சு, கொஞ்சம் ஹை ஆயிடுச்சு. நேச்சுரல் கேஸு ஸ்டேபிளாக இருக்குது 292. கோல்டு 97,503, சரியான ஏற்றம். இந்த மாதிரி ஏற்றம் இது வரைக்கும் கோவிட்டுக்கு அப்புறம் இப்போ தான் 3% கிட்டத்தட்ட ஏறி இருக்குது. 2,854 ரூபா ஏறி 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு வந்து 97,503 ட்ரேட் ஆகுது. இது வந்து 24 கேரட்டு. மே 7 ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிக்கிற கம்பெனியை பார்க்கலாம். கோல் இண்டியா ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்கு மே 7 ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. டாபர் இந்தியா மே 7 ஆடிட்டல் ரிசல்ட்டு, ஃபைனல் டிவிடெண்டு Q4க்கானது. அதே மாதிரி எம்ஆர்எஃப் டயர் மே 7 ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க, Q4 ரிசல்ட்டு. யுனைடெட் பிரேவரி Q4 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க மே 7 கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. ஏபிஎல் அப்பல்லோ ஆடிட்டிங் ரிசல்ட்டு, டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க மே 7. வோல்டாஸ் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஆடிட்டிங் ரிசல்ட்டு, டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க மே 7 Q4 ரிசல்ட்டு. ப்ளூ ஸ்டார் வந்து ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க மே 7 Q4 ரிசல்ட்டு. டாடா கெமிக்கலு Q4 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க மே 7. புரோக்கர் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பார்த்துருவோம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 3,500 டார்கெட்டு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பஜாஜ் கன்சியூமருக்கு வந்து டார்கெட் 210 ஐசிஐசிஐ செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க. கிராவிட்டா இந்தியாவுக்கு வந்து 2,670 ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கோடாக் மஹேந்திரா பேங்க் வந்து டார்கெட் 2,500 ஷேர்கான் கொடுத்துருக்குறாங்க, 2,500 வரைக்கும் போகும்னு சொல்லி. பஜாஜ் ஃபின்சர்வுக்கு வந்து 2,350 ஷேர்கான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துருவோம். ஃபெடரல் ரிசர்வ் வந்து மீட்டிங் இன்றைக்கி நடந்துச்சு 6 அதுக்கப்புறம் 7 மீட்டிங் நடக்குது. இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து டேரிஃப் வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு வர்றாரு. ஜெரோம் பவுல் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கிறாரு. இது என்று சொல்லி பொருளாதார நிபுணர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிற ஐடியா குறைச்சாலும் குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு தங்கம் விலை ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குது. அதுக்கு வந்து 3 காரணம் என்னென்னா, ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவுது. அதனால் தங்க விலை வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2 வாரத்தில் டேரிஃபை வந்து 100% அதிகரிக்க போகிறதா சொல்கிறாரு. 2 வாரத்தில் வந்து இந்த ஃபார்மசூட்டிக்கலுக்கெலாம் வந்து அதிகரிக்க போகிறாராம் 100%. அப்புறம் மூவிக்கு வந்து ஃபாரினில் ப்ரொடியூஸ் பண்ணுற மூவிக்கு 100% அறிவிக்க போகிறாருன்னு சொல்கிறதுனாலையும் பொருளாதார நிலையற்ற தன்மையினாலையும் இந்த மக்கள் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப ஏறிட்டு இருக்கு. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, வெளிநாடுகளில் வந்து டெஸ்லாவோட சேல்ஸ் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்புறம் போர் பதற்றம். இந்த காரணத்தினால தங்கம் அளவுக்கு அதிகமாக 3% இன்றைக்கி மட்டும் ஏறி இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் 3% எம்சிஎக்ஸ் கோல்டு ஏறி இருக்குது. இந்தியா UK இடையில் வந்து டேரிஃப் விஷயமாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து சில பொருள்களுக்கு வந்து 0% டேக்ஸ் போட்டிருக்கு இந்தியா. அது குறிப்பிட்ட பொருள்களுக்கு 0% டேக்ஸாக போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. மற்ற பொருட்களுக்கும் குறிப்பிட்ட சதவீதம் டேரிஃபை கூட்டி குறைச்சிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை இந்த மீட்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. மே 6 இந்தியன் ஹோட்டல் Q4 ரிசல்ட் வந்திருக்கு, அது பார்த்துருவோம். ஃபைனான்சியல் இயர் 2025 Q4 ரிசல்ட்டு. ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் வந்து 2.7% அப்பாகி 369 கோடியிலேருந்து 481 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1,476 கோடியிலேருந்து
76 கோடியாக இருக்குது. 1341லேருந்து 1473 அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 10% அப்பாயிருக்கு இயர் ஆன் இயர். கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 25% கூடியிருக்கு. 417லேருந்து 522 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து 10% ஃபால் ஆகிருக்கு, 10.31%. அதேமாதிரி ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4.3% ட்ராப் ஆகிருக்கு, 2553 கோடியாக இருக்குது. எபிட்டா இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆகிருக்கு 30%, 918 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.8 பாயிண்ட். அப்போ 36.9% அதிகரிச்சிருக்கு 0.8லேருந்து. இப்போ வந்து எபிட்டா மீன் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிஷியேஷன் அண்ட் அமர்டைசேஷன். அப்புறம் 12 குவார்ட்டரில் வந்து ரெவென்யூ க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, 13% இருக்குது. எபிட்டா மார்ஜின் 38.5% அதிகரிச்சுக்கு. டபுள் டிஜிட் ரெவென்யூ க்ரோத் இருக்குது, 40% அப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி புனித் சத்வால் மேனேஜிங் டைரக்டர் சொல்கிறாரு. இப்போ வந்து இதில் ஃபைனான்சியல் வந்து ஐகானிக் பிராண்டான தாஜில் வந்து டிஜிட்டல் திறன், அப்புறம் வந்து பசுமை மேலாண்மை திட்டத்தில் 1200 கோடி முதலீடு செய்கிறாங்க இந்த ஃபைனான்சியல் 26. அப்புறம் டிவிடெண்ட் கம்பெனி அறிவிச்சிருக்கு 2.25 ரூபா, 2.25 காசு பெர் ஷேருக்கு. உள்நாட்டு சந்தையில் தேவை ரொம்ப அதிகரிச்சுட்டு வர்றதுனால ஃபுல் இயருக்கு வந்து ரெவென்யூ வந்து 5145 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த வருஷத்தை விட 12% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 43.9% இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் 260 பேசிஸ் பாயிண்ட், 29% க்ரோத் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1413 இருக்குது. கன்சாலிடேட்டட் பேசிஸில் 8525 கோடி. எபிட்டா 3000 கோடி புது உச்சத்தை எட்டியிருக்கு. ஸ்ட்ராங் கிராஸ் வந்து கேஷ் பொசிஷன் வந்து 31 மார்ச் கணக்குப்படி 3073 கோடி கம்பெனி வச்சுருக்குறாங்க கேஷ் ஃப்ளோ. அப்போ இதுதான் அந்த கம்பெனியோட ரிசல்ட்டு. இந்த கம்பெனியில் இப்போ வீக்னஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து 10% ரெவென்யூ இது ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. அதுபோக ரெவென்யூ வந்து 4.3% ஃபால் ஆகிருக்கு. இதுதான் இதோட மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி வந்து இயர் ஆன் இயரில் வந்து நல்லா இருக்குது கம்பெனியோட ரிசல்ட்டு. இப்போ வந்து தற்காலிகமாக இருக்கலாம், அடுத்த ரிசல்ட்டை பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். அப்புறம் கம்பெனியோட ப்ரைஸ் நிலவரம் பார்ப்போம். ஹை வந்து 894, அப்புறம் வந்து லோ 506 போயிருக்கு. க்ளோஸ் வந்து 753, பிஇ ரேஷியோ 56, செக்டார் பிஇ 81, புக் வேல்யூ வந்து 14 டைம் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 1,72,220 கோடி. இப்போ வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் 710க்கு கன்சிடர் பண்ணலாம், 680க்கு கன்சிடர் பண்ணலாம், அப்புறம் 600க்கு கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது 600ல், அது வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். இது என்னோடய சஜஷன் தான், நீங்கள் சொந்தமாக யோசிச்சு முடிவெடுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. மே 7 Q4 ரிசல்ட் வந்திருக்கு. பேடிஎம்மோட ரிசல்ட் பார்த்துடலாம். கன்சாலிடேட்டட் லாஸ் வந்து 549 கோடியிலேருந்து 539 கோடியாக குறைஞ்சிருக்கு, லாஸ் ஆகிருக்கு மார்ச் குவார்ட்டர்லேருந்து குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர். அதாவது ரெவென்யூ வந்து 16% டவுன் ஆகிருக்கு. எக்ஸப்ஷனல் ஐட்டம் லாஸ் வந்து 23 கோடியாக இருக்குது. யூபிஐ இன்சென்டிவ் எக்ஸ்பென்ஷனல் லாஸ் வந்து 93 கோடியாக இருக்குது. அப்புறம் வந்து துணை நிறுவனத்தில் வந்து சப்சிடரியில் போய் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க 30 கோடி, அது லாஸ் ஆயிடுச்சு. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15% டவுன் ஆகிருக்கு. 2267லேருந்து 1911 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஃபைனான்சியல் 25 வந்து ரெவென்யூ வந்து 1911 கோடியாக அதிகரிச்சிருக்கு. யூபிஐ இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக 70 கோடி கிடச்சிருக்கு ரெவென்யூ. அப்புறம் வந்து எபிட்டா வந்து 21% டவுன் ஆகிருக்கு. 102 கோடியிலேருந்து 81 கோடியாக குறைஞ்சிருக்கு. கம்பெனி எபிட்டா மார்ஜின் டிக்ளைன் ஆகிருக்கு 30 பேசிஸ் பாயிண்ட், 4% டவுன் ஆகிருக்கு. யூபிஐ இன்சென்டிவ் ஸ்கீமு 508 கோடி, 4% அப் ஆகிருக்கு. அப்புறம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் டிக்ளைன் 20% ஆகிருக்கு. மெர்ச்சன்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் வந்து 1.24 கோடி ஆகிருக்கு. மார்ச் குவார்ட்டரில் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் பார்க்கும்போது மார்ச்சில் மட்டும் 8 லட்சம் அதிகரிச்சிருக்கு. சப்ஸ்கிரைபர்லாம் அதிகரிச்சிருக்காங்க. அப்புறம் லாங் டேர்ம் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கம்பெனிக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த மேனேஜிங் டைரக்டர் சொல்கிறாரு. பேடிஎம் ஃபைனான்சியல் சர்வீஸ் ரெவென்யூ வந்து 545 கோடியாக இருக்குது, 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் அந்த கம்பெனியோட டீட்டெயிலு. ஆனால் மிக்சடாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ இதாக இல்லை, கம்பெனி ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக இல்லை. அப்புறம் வந்து இப்போ ஷேர் ப்ரைஸ் பார்ப்போம்.
ஹை வந்து 1062 வரைக்கும் போயிருக்கு, லோ வந்து 810 வரைக்கும் போயிருக்கு. க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 814 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 51,974 கோடி. பிஇ ரேஷியோ ஒன்றும் காட்டலை. செக்டார் பிஇ 366 இருக்குது. இது வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக் மாதிரி. புக் வேல்யூ 200 4 டைம் அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் 580க்கு தான் கன்சிடர் பண்ண முடியும். அதுவும் கூட இறங்க பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்டா இது வந்து எதிர்காலத்தில் நல்லா இருக்கும், ஆனால் நல்லா எல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். எல்லா துறையிலையுமே லாஸ் ஆகிருக்கு, எல்லா பக்கமே லாஸ். 1-2 செக்டாரை தவிர எல்லாத்துலேயுமே லாஸ் பண்ணியிருக்கு. அப்போ வந்து இப்போ 580 வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற லெவலாக இருக்குன்றது என்னோடய சஜஷன். பெரிய இறக்கம் ஏற்றம் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறங்குனா நல்லா இறங்குது, ஏறுனா நல்லா ஏறும். அந்த மாதிரி வொலட்டாலிட்டி உள்ள ஸ்டாக்கு. உள்ளே போகிறதே கவனமாக தான் இருக்கணும். நான் ஜஸ்ட்டு ரிசல்ட்டை சொல்கிறேன், நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. அந்த ஸ்டாக்கை தவிர்க்கிறது கூட நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எதிர்காலத்தில் இது வந்து ஒரு லக்கி மாதிரி தான். உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் இது ஏறிடும், சொல்ல முடியாது. நம்ம வந்து இதை முடிவு பண்ணவே முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா ஒரு வேளை வந்து இது 1000 தாண்டி போயிடும். அதனால் நீங்கள் அப்படி வேணும் வாங்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா 580க்கு கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் 500க்கு கன்சிடர் பண்ணுங்கள். இறங்க பை பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பை பண்ணுங்கள், கொஞ்சமாக இது பண்ணுங்கள். ரொம்ப பணத்தை இதில் முடக்காதீங்க. ஏண்டா கம்பெனி ரிசல்ட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஓகே, வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஆதரவு தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி.